வாழை மரத்தில் வலுவலுவென வளர்க்கப்பட்ட வாழை இலை, பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட மண்மனம் மாறாத குடிநீர் பாட்டிலில், கடலில் இருந்து சுத்தமாக எடுக்கப்பட்ட சுவையான உப்பு, சிறுவாணி தண்ணியில் செய்த கொய்யாக்கா சட்னி, தானியங்கள் மற்றும் பயிர்கள் மட்டுமே உட்கொண்டு வளர்ந்த ஆட்டில் செய்த மட்டன் சுக்கா, குற்றால குளியல் தண்ணியில் செய்த குவைத் நாட்டு ஃபேமஸ் கும்பகோணம் டிகிரி காபி. குவைத்துக்கும் கும்பகோணத்துக்கும் என்னடா சம்பந்தம்? நமது பாரம்பரிய முறையில் செய்த மோர் மிளகாய் அரைச்சு விட்ட குர்குரே சிக்கன், மண்ணுக்கு அடியில் புதையல் போல் கிடைத்த கேரட்டினால் செய்த கேரட் கூட்டு, ஆற்றில் இன்று காலை ஃப்ரெஷ்ஷாக பிடித்த மீனில் செய்த வெஜ் மீன் குழம்பு, மதுரையில் வளர்ந்த ப்ளூபெரியால் செய்த ப்ளூபெரி மல்புவா, மன்னர்கள் காலத்தில் அரசர்கள் சாப்பிட்ட ராயல் ஜாம் பட்டர் பன், ராஜா காலத்துல பன்னு ஜாம் எல்லாம் இவர் தான் செஞ்சு கொடுத்தாரு. திருப்பூரில் ஆத்தென்டிக் முறையில் செய்த பேப்பர் கப்பில் ஊற்றிய கருவாட்டு பாயாசம், குங்குமப்பூ மற்றும் பாதாம் பால் ஊற்றி கொத்தி அடித்த முட்டை பரோட்டா. Hello